அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வக்ஃப் போருடைய சட்ட மசோதாவை நேற்று நள்ளிரவில் 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றியிருக்கிறார்கள். இரவில் பார்லிமெண்ட் நல்ல தூக்க காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த மசோதா நிறைவேறி போச்சு, பாராளுமன்றத்தில் நிறைவேறி போச்சு, அப்புறம் மாநிலங்களில் வகையிலையும் நிறைவேறி போச்சு. நிறைவேறதில் இவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கிற மெம்பர் 240 தான். ஒரு மசோதா நிறைவேறுவதாக இருந்தால் சரி பாதிக்கு மேலே ஒன்று கூட இருக்கணும். 540 எம்பிக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 271 பேர் வாக்களித்தா தான் நிறைவேறும். இவங்களுக்கு இருக்கிறது 240 தான் இருக்கிறாங்க. 240 பேர் ஆதரவு தெரிவித்தால் ஜெயிக்க முடியாத தீர்மானம். ஆனால் இது எதை கொண்டு எப்படி இந்த ஓட்டில் 288 இப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அந்த நிதிஷ்குமாருங்கிற முஸ்லீம்களுக்கு நண்பன் வேஷம் போட்டுருக்கிற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், இவங்களெல்லாம் முஸ்லீமுக்கு நண்பர்னு வேடம் போட்டுக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தாங்கல்ல. நாங்கள் பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபியால் ஒரு தீமை வரும் என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம் என்றெல்லாம் டைலாக் விட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ சாயம் வலுத்துருச்சு. எல்லோரும் சேர்ந்து நினைஞ்சிட்டான், அந்த முஸ்லீமுடைய பள்ளி வாசல் வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். இஸ்லாமிய நெறிமுறைகள் விளங்காதவர்களால் மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். பள்ளிவாசலில் எல்லா சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான். அதுக்கு துணை போகிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்கிறது? பிஜேபியுடைய சேர்ந்து அதை செய்வோம் எவ்வளோ சொன்னாலும் பொய் சொல்லான்னு அர்த்தம். அது எப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, எந்த ரேஞ்சுக்கும் போயிடுவாங்க. அதனால என்னன்னு இன்றைக்கி அவங்களுக்கு தான் ஒரு இழப்பு. 2 முஸ்லீம் எம்பிக்கள் வேறு நிதிஷ்குமாருக்கு இருந்தாங்க. 2 பேர் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் நம்பணும் நிதிஷ்குமாரை எம்பி ராஜினாமா பண்ணுற சின்ன விஷயம் கிடையாது. அப்போ 2 எம்பிக்கள் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்து கூட என்ன செஞ்சாங்க, இவர் பிஜேபியோட இருந்தால் கூட நம்ம நலன் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டார் என்று ஒரு பெருசு நம்பணும். ஆனால் துரோகம் பண்ணிட்டார் நிதிஷ்குமார்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து 2 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ மசோதாவை இங்கே நிறைவேற்றிட்டான். தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கட்சிகளும் ரொம்ப பாராட்டணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக அந்த மசோதாவை இணைஞ்சிருக்கிறாங்க, எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. மேலவையில் மாநிலங்களவையில் ஒருத்த மட்டும் இணைஞ்சிருக்க வாசன் ஒரு செய்தான். அவன் அவன் மூப்பனார் இருக்கும்போதெல்லாம் நடந்தே இருக்காது. அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு பிஜேபியுடைய ஒட்டு கட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒரு ஆள் மட்டும்தான் ஆதரவு, மாநிலங்களவையில் ஆதரவாக வாக்களித்த ஒரு ஆள். இன்னொரு அன்புமணிங்கிறவர் நான் வெளிநடப்பு செய்கிறார். இது வெளிநடப்பு செய்கிற விஷயமா? வாக்களிப்பு நான் இதுலேயும் சேரமாட்டேன் அதுலேயும் சேரமாட்டேங்கிற இந்த ட்ராமா போட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்போ இந்த 2 பேர் தான் துரோகம் பண்ணியிருக்கிறார்களே தவிர பாக்கி எல்லா அதிமுக உள்பட எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் இணைஞ்சிருக்காங்க, அதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம வரவேற்கணும், அவங்களுடைய உழைப்பை நம்ம பாராட்டணும். ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆன பிறகு அந்த போராட்டம் இந்த போராட்டம் அதெல்லாம் வேஸ்ட்டு. சட்டம் பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து இதை என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே என்ன செஞ்சுருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு சிஐஏ அளவுக்கு ஒரு போராட்டமாக நடத்தியிருக்கணும். சும்மா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நாங்களும் இருக்கிறோன்னு காட்டுவதற்காக வேண்டி இங்கிட்ட ஒரு 100 பேர், அவன் ஒரு 100 பேர், இவன் ஒரு 100 பேர் போட்டு கத்திட்டு நாங்கள் வக்குப்புக்காக வேண்டி போராடிட்டோம்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சிஐக்கு போராடினோம்ல, நாடு ஸ்தம்பிக்கணும். ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உட்காந்துருந்தாலும் கொண்டே வந்திருக்க மாட்டான். ஆரம்ப காலத்தில் இந்த சாகின் பாக்கில் உட்காந்த மாதிரி ஒரு போராட்டமாக மக்கள் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க உலக கவனத்தையெல்லாம் பெற்றும். முஸ்லீம்களுக்கு என்னமோ நடக்குன்னு சர்வதேச பார்வையெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பயந்து இது பெரிய இஷ்யூவாகுது, முஸ்லீம் நாடுகள்லாம் அது நம்மளை கவனத்தில் கொண்டாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பாயிருங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் யாரும் என்ன செய்யலை, அப்படியான முன்னெடுப்பு செய்யவில்லை. தங்களே அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு தனித்தனி இயக்கங்களாக போராட்டங்கள் பண்ணினாங்க. இனி பண்ணுறது வேலையில்லை. இனி ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால், நீதிமன்றத்தில் நிற்காது. நீதிமன்றத்தில் முஸ்லீமுடைய ஒரு சொத்தை முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு நிர்வகிக்கலாம்னு வரக்கூடிய அந்த ஒரு பேஸில் அடிபட்டு போயிடும். இது மத ரீதியான ஒரு நிறுவனம், மத ரீதியான விஷயத்தை மத ரீதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நிர்வகிக்கணும். வக்ஃப் போர்டில் 2 முஸ்லீம் அல்லாத கண்டிப்பாக இருக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏ 2 பேர் இருக்கணுங்கிறான். அது முஸ்லீம்ன்ற வார்த்தை முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டான். அதுவும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். 2 கம்பல்சரியாக முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் இருக்கணுமா. அதுபோக எம்பி எம்எல்ஏன்னு இருக்கும்போது முதல்ல உள்ள சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் எம்பி அந்த முஸ்லீம்கிற மைனஸ் பண்ணி விட்டாங்க. அந்த எம்பிங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான், எம்எல்ஏங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான். 2 பேர் கொடுக்கணுங்கிற வகையில் வருவான். கடைசியில் 11 பேர் கொண்ட உறுப்பினரில் முஸ்லீம் அல்லாதவர்கள் 7 பேர் இருப்பாங்க. வக்ஃபை நிர்வகிக்க வக்ஃபுனா என்னென்னு தெரியாதவன் 7 பேர் இருப்பான். ஆக இந்த சொத்துக்களை திட்டம் போட்டு அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க.
இருந்தாலும் நீதிமன்றத்தை நம்ம எப்படி நம்புறது? பாபர் மசூதி ஏற்கனவே முன்னாடி அனுபவத்தில் இருக்கிறது. இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அதில் வந்து வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழக்கமான நீதிபதிகள் தங்களுடைய வேலையை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், கடந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாமல் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பள்ளிவாசல்னு சொன்னால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும் எழுதி வைக்காமல், இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து இயங்கணுமாக இருந்தால் அதுக்கு 100 ஏக்கர், இதுக்கு 50 ஏக்கர், அது இது வருவாய் வர்றதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இனிமேல் வந்து செய்வதாக இருந்தால் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. பள்ளிவாசலுடைய வருமானத்துக்கு சொத்து வாங்கி கொடுக்குறோன்னு போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் போயிடுவே உங்கள்கிட்ட இருந்து இருக்காது. இந்த எடுத்துட்டாங்கல்ல, இந்த அவ்வளோ சொத்து என்ன எண்ணத்தில் இந்த மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இது ஒரு நல்ல காரியம், நம்ம சாவுக்கு பிறகு நன்மை தரட்டும் என்று தானே கொடுத்தாங்க. அப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு நன்மை தரும் என்ற அந்த கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு கபலீகரம் செய்வதற்கு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி, யுத்தம் செய்கிற டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறான், எடுத்துக்கொள்வானே. ஆனால் அப்போ நீ எழுதி வைப்பது யோசிக்கணும். பள்ளிவாசலுக்கு வருமானம் வருவதற்குன்னு எழுதி வச்சிடாது. எதையுமே வசூல் பண்ணி நடத்திக்கிடுவாங்க. பள்ளிவாசல் மட்டும் இருந்தால் போதும், அது வசூல் பண்ணி மக்கள்கிட்ட அப்பப்போ கேட்டு நடத்திக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர பல கோடி பல ஏக்கர் நிலங்கள் அதுக்குன்னு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் அது இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது இடமே உங்களை விட்டு போயிடும். என்ன வேணாலும் செய்யக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். நீதி நேர்மை அதெல்லாம் சட்டம் எதையும் மதிக்காமல் நான் நினச்சதை செய்வேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் வாழும் பொழுது நமக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம். அதனால் முஸ்லீம்கள் வந்து இனிமேல் இந்த சொத்து எழுதி வைக்கிற விஷயங்கள் வந்து எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு ஜமாத்துக்கும் எழுதி வைக்காதீங்க. அப்படியே தான் அறப்பணிகள் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் குடும்ப ட்ரஸ்ட்டாக ஆக்கிருங்க. நீங்கள் வசதி உள்ள ஒரு ஆளாக இருக்கீங்களா, நீங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் போட்டு குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து உங்களோட ட்ரஸ்ட்டாக வைத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் ஜம்பாவை நிர்வகிப்பார், மகனுக்கு பிறகு பேரன் ட்ரஸ்ட்டாக அமைச்சா எடுக்க முடியாது. ட்ரஸ்ட்டாக அமைச்சா வக்குஃபுல் அது போகாது. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக அமைத்து உதவி செய்யணுமே தவிர அந்த ஜமாத்து இந்த இயக்கம்ன்ற சொத்துக்கள் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை விட்டு போய்விடும். பல லட்சம் கோடி அவ்வளோ நீங்கள் நம்மளை விட்டு போயிடும். இன்னும் போவதற்குரிய வாசலை திறந்து வச்சுவிட்டாங்க. இனி ஒன்று சுரண்டி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வக்ஃபுன்னு ஒன்று இல்லாமல் ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு வேலையை நடத்தியிருக்கிற காரணத்தினால இதில் ஒரு பாடம். இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும், நல்ல காரியத்துக்கு செய்யலாம். வக்ஃபு மார்க்கத்தில் உள்ளது தான் வக்ஃபுங்கிறது. நம்ம என்ன நினச்சோம், எல்லா பக்கமும் நீதி நேர்மை உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதாக நினைத்து கொண்டு அதெல்லாம் செஞ்சாங்க. இப்படிப்பட்டவங்க கையிலெல்லாம் நாடு வந்து மாட்டும் நினைக்கவே இல்லை. வெள்ளைக்காரங்க கையில் இருந்து வக்ஃபு போகவில்லை. பல பேர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கையிலெலாம் போகவில்லை. சின்ன மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள்னு ஆட்சி பண்ணாங்க, அவங்க காலத்தில் அந்த சொத்துக்கள் போகவில்லை. இப்படியானவர்கள் கையிலையும் வரும் என்றதை நம்ம நினச்சி பார்க்கல. அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கண்முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். பார்த்த பிறகு இந்த சொத்துக்களை எழுதி வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எழுதி வச்சா நம்மளுக்கு இல்லை, விளங்கிக்கிறங்க. நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு 100 ஏக்கர் எழுதி வச்சுன்னு வைங்க, நீங்கள் எழுதி வச்சோன்னா முடிஞ்சு வச்சு கதை என்னது, இவங்க வயலில் விழுந்துடும். உளுந்து என்ன செய்வான்னா 100 ஏக்கரை என்ன செய்வான், ஆளுக்கு 25 ஏக்கரா 4 பேர் பங்கு போட்டு போயிடுவாங்க. அது உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. அதுக்கு என்ன செய்யுங்க, இருக்கிற தான தர்மங்களை பண்ணுங்கள். அல்லது நிலையாக அது நிற்க வேண்டுமாக இருந்தால் அவரவர் யார் அதை தானம் செய்கிறீர்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை போட்டு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்யுங்க, அவங்க ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும். இந்த பள்ளிவாசல் இருந்துட்டு போகுது, இந்த சொத்து எங்கள் ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும், அதனுடைய வருமானத்தை நல்ல காரியத்தில் செலவு பண்ணுவோன்னு சொன்னீர்களே. ஆனால் குடும்ப ட்ரஸ்ட்டில் வந்து எவனும் தலையிடலாது. குடும்ப ட்ரஸ்ட், குடும்பத்தில் உள்ள ட்ரஸ்ட், என் குடும்பத்தார் மட்டும் அதில் இருப்போம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தார்கள் காப்பாற்றிடுவாங்க. அவங்களுடைய அவங்க திங்கிறவங்க இல்லையில, எவனோ ஒன்றாவது விட்டியெல்லாம் அவனுக்கு அந்த சொத்துடைய அருமை தெரியாது. யார் எழுதி கொடுத்தானோ அவனுக்கு அந்த அருமை தெரியும். அதனால் அந்த சொத்துக்கள் எதுவும் எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சிடாதீங்க. எழுதி உங்கள் கையில் வச்சுக்கிறங்க. எழுதி என்ன செய்யணும், உங்கள் குடும்ப ட்ரஸ்ட்டாக வைத்து கொண்டீர்களே என்றால் அந்த சொத்து காப்பாற்றப்படும். அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அது வந்து எழுதாமல் போயிருங்க. இருக்க சொத்துக்களை தான தர்மம் பண்ணிவிட்டு ஏழைப்பாளையில் கொடுத்துட்டு போங்க, அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு அது போக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதில் வந்து நம்மள்கிட்ட ஒரு மிஸ்டேக் அதில் இருந்துச்சு. அந்த வக்ஃபில் வந்து பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க. அந்த வக்ஃபில் பள்ளிவாசலும் இருக்கும், தர்காவும் இருக்கும், அதெல்லாம் அந்த வக்ஃபில் தான் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருந்தாங்களா, இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த தர்கா கூட்டத்தெல்லாம் அவங்க எல்லாரும் திருப்பிட்டாங்க. இப்போ தர்கா கம்பெனிலாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நல்ல திட்டம் இது, தர்கா சுத்தம் எடுத்து இவங்க இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, இனிமேல் அது பிரித்து எங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தர்கா கூட்டம்லாம் இப்போ ஆதரிக்குது. தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் எதுக்கு பெரிய எழுச்சி வரலன்னு கேட்டால், தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நல்லது தான். ஏன்னு கேட்டால் வக்ஃபுன்னு ஒரே இதை வைத்துக்கொண்டு பள்ளிவாசல் தர்காவுக்குள்ள சொத்தை பள்ளிவாசலில் செலவு பண்ணுறாங்க, தர்காவுக்கு தானே செலவு பண்ணணும், அதையும் வக்ஃபுண்டு ஒன்றாக்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்